போர் அடிக்குது. சரி பீரோவை பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. மேலே இருந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு பொம்மை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொம்மையை நான் எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஆனால் எனக்கு ஹைட்டு பார்த்தாலே இப்போ எப்படி எடுக்கிறது ஐடியா. இப்போ நம்ம போய் அந்த பீரோவை சாய்ச்சி எடுக்கலாம். பீரோவை சாய்க்கணும், முடியலை, ரொம்ப வெயிட்டாக இருக்கு. என்னால் வெயிட்டை தாங்க முடியலை. அப்பாடி, எப்படியோ இதாச்சாச்சு. இந்த சேரை அங்கே தள்ளி போட்டுடலாம், கீழே உட்காந்து ஜாலியாக விளையாடணும். இந்த பொம்மைலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு இந்த பொம்மைலாம் பிடிச்சி, என்கிட்ட பொம்மையே இல்லை, இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலி 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 ஜாலி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த பொம்மையெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இதோட ஜாலியாக விளாட்லாம். என்னது ஏதோ இந்த மாதிரி இருக்கு. நம்ம அம்மா இந்த பொம்மை எடுத்தனாலதான் போல. இந்த பொம்மையே வேணாம், இந்த சேர் நானும் இங்கே போயிடுறேன், எடுத்துக்கிட்டு அம்மாட்டே போயிடுறேன். அம்மா ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சும்மா. அது 2 உருவம்மா, ஆனால் ஒன்றும் இருக்காதுடி. அம்மா நீ வந்துட்டு திரும்ப பார்த்து பேசணும்மா, சொல்லிட்டாமா. ஐயோ இப்போ என்னடி உனக்கு வேணும்? அம்மா அம்மா ஐயோ அம்மா, நீங்கள் நான் ஒரு பீரோ பார்த்துக்கிட்டு இருந்தேனாம்மா. மேலே ஒரு 3 பொம்மை இருந்துச்சுமா, பீரோ சாய்ச்சி கீழே அரைச்சி அதை நான் இறக்கி அதை நான் வச்சு விளாண்டேம்மா. வச்சு விளாடும் டக்குன்னு 2 உருவம் வந்துச்சுமா. அதெல்லாம் ஒரு கற்பனை தாண்டி. யாரது என் பொம்மையை எடுத்தது? யாரது என் பொம்மையை எடுத்தது? என்ன தெரியும் சவுண்டு? டிவியா இருக்கும். சரி டிவியான்னு போய் பார்க்கலாம் திரும்பி. டிவியும் இல்லை. ஏடி நீ சொன்னது உண்மையாடி? சீக்கிரம் நம்ம ரூமுக்கு போய் படுத்துடலாமா? சரிம்மா, எனக்கு பயமா இருக்குமா, பேய் அதெல்லாம் இருக்கும்போது. சரி வாடி, பேயா கூட இருந்தாலும் இருக்கலாம்டி. வாடி சீக்கிரம் போய் படுத்துடலாம். வாடி வாடி சீக்கிரம் வாடி, படுத்துருவோம். சாப்பிட கூட வேணாண்டி. வாடி, உட்காந்துட்டே இருக்காடி, வாடி என் பக்கத்துலேயே படுத்துக்கடி. உங்கதா என் பிள்ளையோட பொம்மைகளை எடுத்ததா? உங்களுக்கு என்னடி இருக்கு? பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். எந்திரிச்சிடலாம். பயமா சீக்கிரமா எந்திரிச்சு பூசாரி கிட்ட சொல்லணும். யாரு? என் பொண்ணு தான் போல இருக்கு. என் பொண்ணு எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? இப்படி பண்ணாடியே வாய்ஸ் அப்படியே பேய் வாய்ஸ் மாதிரி இருக்கு. பேய் என்னைய பார்த்தாலே பேய் வாய்ஸ் மாதிரி இருக்கா சொல்றியா? உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கா? கொஞ்ச நேரம் தனியாக விடு. சரி, இந்த ரூம்குள்ள நீ எவ்வளோ நேரம் வேணாலும் இரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஓகேவா? சரி, யாராச்சும் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உங்கள் காலி. உங்களை நான் அப்படியே சாப்பிட்ருவேன், தெரியுமா? பேய் பிடிச்சிச்சு.
யார் அது ரிஃப்ளாட் சொன்னது? அவன் தம்பி. சரி சரி விடு. என்னோட சேராச்சு எங்கே போய் கொடுக்க வேணாம், பயமாக இருக்கு. ஏதாச்சும் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? என் சேரை கொடுடி. அண்ணா உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சானா நீங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள. நல்லது, இதே மாதிரி நல்ல பிள்ளை. எனக்கு பயமாக இருக்கு. சரி நம்ம அப்படியே கிச்சன்லேயே துணிக்கு எங்கேயே இருக்கலாம். ரூமுக்கெல்லாம் போக வேணாம். காலையில் எழுந்திரிச்சு சொல்ல வேண்டியது. பிறகு எழுந்திரிச்சாச்சு. அது வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போகலாமா? பேசாமல் நம்ம மம்மி வீட்டுக்கு தான் போகணும். மம்மி நாளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் சரி பண்ணி கொடுத்துருவா. அவங்க வீட்டில் தான் அவள் பொண்ணு கூட ஒரு வாட்டி பேய் பிடிச்சிருக்குன்னு அவளே செட் பண்ணிட்டா. சீக்கிரமாக போகலாம். அவள் வீட்டுக்கு வீடு கூட பக்கத்தில் தான் இருக்குது. மல்லி, என்னக்கா என்னாச்சு? ஏங்கா எவ்வளோ சீக்கிரமே வந்திருக்கீங்க? என்னக்காச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சு. என்னன்னே தெரில. நேற்று ஏதோ பீரோ மேலே நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா பீரோ மேலே ஏதோ 3 பொம்மைங்க இருந்துச்சான். அவள் அதை பொம்மைங்களை பிடிச்சிருக்குன்னா ஆட்டி எடுத்தானா கீழே வந்து விழுந்துச்சான். அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தானா. டக்குன்னு 2 உருவம் வந்துச்சான். அதை பார்த்து என்கிட்ட வந்து சொன்னாலாம். நான் நம்ப கூட இல்லையா. அப்புறம் வந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, யார் அது என் பொம்மை எடுத்தது? இதே மாதிரி தான் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அப்படி யார் அது என் பொம்மை எடுத்ததுன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சா. பார்த்து நான் அப்போ கூட பயப்படலையா. சரி டிவி சவுண்டாக இருந்திருக்கும்னு டிவியை போய் பார்த்தா ஆஃபில் கிடந்துச்சா. ஒரு இது பாப்பா சொல்கிறது உண்மையோ அப்படின்னு நினச்சி நானும் சாப்பிடக்கூட வேணான்னு சீக்கிரமாக வந்து தூங்கிட்டானா பயந்துக்கிட்டு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என் பொண்ணு என்கிட்ட பேய் மாதிரியே பேசினாலா. அப்போதான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு. அக்கா சீக்கிரம் வந்து சரி பண்ணுங்கக்கா. அவள் ஒரு ரூமில் தான் போட்டு வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாதாங்க்கா. அதான் சரின்னு சொல்லிட்டு ஒரு சேர் வருக்கா. அந்த சேரில் தான் எப்போதுமே உட்காந்துருப்பாக்கா. சரி சீக்கிரம் வாங்கக்கா. சீக்கிரமாக போகலாம்க்கா. இது ரொம்ப பெரிய பிரச்சனையே. அதான்க்கா என் பொண்ணு பயமாக இருக்கா. இங்கே இருக்கலாம் அங்கே நின்றுக்கலாம்க்கா. வேணாம் பேய் ஆட்டம் சேரில் வந்து உட்காந்துரு. எனக்கு என்ன இந்த சேரில் உட்கார சொல்கிற? எனக்கு பயமாக இருக்கு. ஏற்கனவே நீ எதுக்கு வந்திருக்காய்? ஒழுங்கா சொல்றியா? இல்லை மேலே வேப்பெண்ணை மஞ்சத்தூள் இது பண்ணிடவா? வேப்பிலையில இது பண்ணிடவா? வேணாம் நான் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா சொல்றியா? இது பண்ணிடுறவா? சரி நான் சொல்கிறேன். ஒழுங்கா இந்த சேரில் உட்காந்து சொல்லு. சரி இந்த சேரில் வந்து உட்காந்து சொல்கிறேன். என்னாச்சுன்னா என்னோட பொம்மைங்களை நான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்த இதில் வச்சுட்டு போய் நாளைக்கு வந்து எடுத்துக்கலான்னு வச்சேன். இந்த வீட்டில் உள்ள இந்த பொண்ணு தான் அந்த பொம்மையை எடுத்து விளாண்டுச்சு. அதனால தான் பழி வாங்கணும்னு நான் வந்தேன். இது என் பொண்ணோட பொம்மை. உன் பொம்மை தானே வேணும்? இப்போவே பொம்மையை நான் தான் எடுத்து வச்சிருந்தேன்.
அப்புறம் அது காணும்னு சொன்னாலும் இன்னொரு நாள் எனக்கு கிடச்சிச்சு. நான் தான் வச்சுருக்கேன். இந்த இருக்குது. ஆத்மாவே, என்னோட பொம்மைகள் இங்கே இருக்கு. இந்த பொம்மை தானா? ஆமாம், இந்த பொம்மையே தான். நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். விட்டுருங்க தயவு செஞ்சு. சீக்கிரமா வந்து எடுத்துட்டு வேற ஏதாச்சும் இல்லைமா? நீங்கள் அந்த ஆத்மாவா? எடுத்துக்கிட்டு ஒழுக்கா போடு. நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். என் பொம்மைகளை கொடுங்க. சீக்கிரமாக நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். என்ன ஓடிடுறேன். இந்த பேய் போயிடுச்சுக்கா. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்கலாமா? நீ நிம்மதியாக போய் தூங்கிட்டு வா போ. சரிம்மா, நீங்கள் ஏமா இன்னைக்கு ஒரு நாள் வித்தியாசமாக பண்ணுறீங்க? சரி, நான் போவேம்மா. வாங்கம்மா அப்போ. சரி மல்லி, வீட்டுக்கு போயிடு. நானும் என் பாப்பாவும் தூங்குறோம். ஏன்னா பாப்பாவுக்கு தூக்கம் வருதான். சரிக்கா. எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சாச்சு.